கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் நாம் தமிழர் கட்சி தெருமுனை பிரச்சார கூட்டம். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹியூமர் கபீர் சிறப்புரை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞரணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் கர்ணன் தலைமையில் முன்னிலை செந்தில்குமார், வடிவேல், இளஞ்செழியன் மற்றும் பலர் சீமானின் கட்சி திறன்பாடு குறித்து தெருமுனை பிரச்சாரம். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹியூமன் கபீர், திருப்பூர் சுடலை மற்றும் தமிழன் காளிதாஸ், மற்ற பொறுப்பாளர்கள், கிளை செயலாளர் கலந்து கொண்டு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி ஆகிய பெரிய கட்சிகளில் நடக்கும் ஊழல்களை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசினர். தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தமிழனிடம் முதல்வர் பதவியை கொடுக்க மாட்டீங்களா? பெங்களூர், ஆந்திரா போன்ற பிழைப்பை தேடி வந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என பல்வேறு குறைகளை சுட்டிக்காட்டி காண்பித்தனர். நீதி உரிமை செய்திகளுக்காக இருக்கு. எங்களுக்கு தான் பெருத்த அவமானமா இருக்கு. பெருத்த அவமானம். நீலாம் வீட்டுல அண்ணன் தம்பி திட்டா உனக்கு அவமானமா போயிடும். வாத்தியார் திட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவமானம் போயிடும். பொண்டாட்டிக்கு பேசிட்டா புருஷனுக்கு அவமானம் போயிடும். புருஷன் பேசிட்டா பொண்டாட்டிக்கு அவமானம் போயிடும். சம்மந்தி மரியாதை தரணும், அந்த சம்மதிக்கு அவமரியாதை போயிடும், அசிங்கமா போயிடும். எங்களுக்கு ஒரே அவமானம், தமிழ்நாட்டை தெலுங்கு ஆளுகிறான் என்ற அவமானம் மட்டும். எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. தெலுங்கு படம், அந்த கன்னட படம், அந்த கிங்டம் படத்துல நம்முடைய ஈழத்தமிழ் சொந்தங்களை பயங்கரவாதிகள் போல, தீவிரவாதிகள் போல, அடிமைகள் போல, கூலிகள் போல சித்தரித்து ஒரு படம் வந்தது. அப்படி படம் வந்த போது இந்த மண்ணில் இத்தனை கட்சிகள் இருக்கிறது, ஒரு கட்சியும் வாய் திறக்கவில்லை. ஒரே ஒரு கட்சி தான், ஒரே ஒரு தலைவன் தான். எங்கள் ஈழத்தமிழ் சொந்தங்களை அவமதிக்கின்ற அந்த படம் தமிழ்நாட்டில் ஓடாது. தமிழ்நாடு முழுவதும் போய் திரையரங்கத்தில் பேட்டியை வெளியே எடுத்து போட்டு அந்த படத்தை தடை செய்த கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி, சீமானின் தம்பிகள். நாங்கள் கேட்கிறோம், அண்ணன் விஜய் என்ன, ஏன் நீங்க ஒரு வார்த்தை அதை கண்டிச்சு பேசிக்கலாம் தானே?